கோவை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி. தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பங்கேற்பு. கோவை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி போத்தனூர் ஃபாத்திமா கனி மண்டப அரங்கில் நடைபெற்றது. நண்பர்கள் குழு நிர்வாகிகள் அசாருதீன், இப்ராஹிம், அகீம், மைதீன், சேட் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்வை துவக்கி வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், வளரும் தலைமுறையினர் இதுபோன்ற மத நல்லிணக்க நிகழ்ச்சிகளை நடத்துவது எதிர்காலத்தில் ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்க ஏதுவாக இருக்கும் என பேசினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கான ஆரம்ப உணவாக பேரீச்சை, நோன்பு கஞ்சி, குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி விருந்து பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன், சமூக ஆர்வலர் டோனி சிங் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபு தாகிர், வழக்கறிஞர் இஸ்மாயில், ஹஜரத் அப்துல் ரஹ்மான், தொழில்நுட்ப பிரிவு அபு தாகிர், டிஸ்கோ காஜா, கோவை தல்ஹா உள்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று போத்தனூர் ரோட்டில் இன்றைக்கி ஒரு திருமண மண்டபத்தில் உக்கடம் கிரீன் கார்டன் குடியிருப்போர் சங்கம் மிக சிறப்பாக ஒரு சமய நல்லிணக்க ஒரு நிகழ்ச்சியாக ரம்ஜான் இஃப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் கலந்துட்டு நமது நாடு இப்படி தான், எத்தனை மொழிகள் மதங்கள் என்ன இருந்தாலும் நாமெல்லாம் இந்தியன் என்ற உணர்வை இங்கே நாங்கள் ஊட்டியிருக்கிறோம். இதை தொடர்ந்து நாங்கள் 17 வருஷமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் ஆரம்பித்து தொடர்ந்து நாங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போது இந்தியா முழுவதும், தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மத விழாக்களும் அனைத்து மதத்திற்காரும் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு தேவை அமைதி, சகோதரத்துவம், நல்லிணக்கம் இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும். அதற்கு உதாரணமாக இது இங்கே சிறப்பாக நடைபெற்றது. இன்றைக்கி மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு எப்பொழுதும் தென் மாநிலங்களை எப்போவுமே வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கல்வி நிதியாக இருந்தாலும் அதை மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை தருவேன் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தொகுதி மறைவரை செய்கிறதாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த சட்டம் கொண்டு வரும்போது தென் மாநிலங்கள்லாம் அதை சரியாக பயன்படுத்தி மக்கள் தொகையை கரெக்டாக பின்பற்றினாங்க. வட மாநில மக்கள் பின்பற்றலை. அதனால் அங்கே மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. அதனால் அந்த தொகுதி மறைவரை செய்யும்போது அந்த வட மாநிலங்களில் தொகுதிகள் அவங்களுக்கு அதிகமாகவும் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதாகவும்
அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே வந்து அதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து மறுக்கிறாங்க. எப்போவுமே தென்னிந்தியா மக்களுக்கு மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாரதிய ஜனதா வந்து வஞ்சகம் செஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, பஞ்சாப், மேற்கு வங்காளம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அனைத்து மாநில தலைவர்கள், அங்கே மாநில கட்சி தலைவர்கள், முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்தியாவே திரும்பி பார்க்குது. இன்றைக்கி என்னென்னா, இந்தியாவே இன்றைக்கி வந்து திரும்பி பார்க்குது. அந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டத்தை கூட்டி, நாங்கள் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம், இந்த தொகுதி மறைவரையை 25 ஆண்டுகள் தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது வந்து மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் மத்தியில் ஆளுகின்ற பிரதமர்களுக்கும் தமிழ்நாடு தான் எப்போவுமே ஒரு வரலாற்றை திருப்பி எழுதும். அந்த வரலாறு வந்து 1967 நடைபெற்றது. நீங்கள் மீண்டும் தென் மாநிலங்களிலும் தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருந்தால் இந்த வரலாறு வந்து மீண்டும் திரும்பி உங்களை ஆட்சி கட்டலிருந்து அகற்றக்கூடிய காலம் வந்து கொண்டு நெருங்கி கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள்.